ஹாய் காய்ஸ். இப்போ குவார்டர்லி எக்ஸாம் வருது இல்லைங்களா? அந்த குவார்டர்லி எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரியில சென்டம் போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படின்னா இந்த வீடியோவையும் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஈஸியா சென்டம் போடலாம். ஓகேங்களா? முன்னாடி வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து தனித்தனியா குடுத்திருப்போம். லெசன் வைஸ் குடுத்திருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோல என்ன அப்படின்னா, அந்த வீடியோல சொன்ன மாரியே தான் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தனியா நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். கம்பல்சரியா நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இல்லைங்க இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு தனியாவே ஒரு பிடிஎஃப் மேக் பண்ணி குடுத்துட்டேன். இதுல மோஸ்ட்டா நான் உங்களுக்கு எத்தன ப்ராப்ளம்ஸ் குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 33 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 33 ப்ராப்ளம்ஸுமே பார்த்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். கம்பல்சரி கொஸ்டின் நமக்கு வந்துரும் அப்படின்ட்டு. அப்படி இல்ல, என்னால 33 கொஸ்டின்ஸையும் பார்க்க முடியல சார். எனக்கு இத இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குடுங்க அப்படின்னா, நான் இப்ப இதுல டிக் பண்றேன். அந்த கொஸ்டின்ஸ மட்டுமாச்சும் தெளிவா பார்த்துக்கோங்க. 1, 3, 5, 6 அதுக்கப்புறம் 7, 8, 9, 11, 13, 14, 15 and 16, 17 தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 17. நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. ஆனா இதுலயே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தாங்க. சோ அத தெளிவா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 18 ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. சோ அதையுமே நம்ம பார்த்துக்கலாம். 20, 21, 23, 24, 25 ஆக்சுவலா 23யும் 24ம் பாருங்க ஒரே கொஸ்டின் தான். பட் இதுல இந்த சி யோட நிறுத்திட்டாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அடுத்து ஹீட் பண்ணும்போது டி என்ன கிடைக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. சோ 2த்தையும் பார்த்துக்கோங்க. 26, 27 அதுக்கடுத்து 29, 32, 33. சோ இப்ப நான் டிக் பண்ண கொஸ்டின்ஸ மட்டும் பார்த்தா கூட போதும். ஓகேங்களா? நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும். ஆனா எல்லாமே பார்த்துட்டோம்னா கான்ஃபிடென்ட்டா நம்ம இருக்கலாம். அதுக்காக தான் நான் உங்கள எல்லாத்தையுமே பார்க்க சொன்னேன். ஓகேங்களா? சோ இப்ப இதையும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல கூடிய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருப்பேன். வெப்சைட்டோட லிங்க் குடுத்திருப்பேன். அந்த வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிச்சீங்கன்னா, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பயங்கர ஈஸியா இருக்கும். எல்லாமே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃபிரெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, ஆ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே இது போய் சேர்ற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? இதே மாரியே பிசிக்ஸ்க்குமே நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துல வீடியோஸ் போட்டுருவோம். மேபி ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே நான் வந்து ரெடி பண்ணி போட பார்க்கிறேன். ஆ சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். அதுலயுமே உங்களுக்கு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் தனி பிடிஎஃப்பா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் தனி பிடிஎஃப்பா இருக்கும். வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுவரைக்கும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.